அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 கரண்ட் அதை இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போய் உங்களோட வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டை செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்திருக்காது. அப்புறம் எப்படி ப்ரோ அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஹால் டிக்கெட் வந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்குது. ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ இந்த அப்டேட் வந்து எங்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு தான் வந்திருக்கு, ஆனால் உங்களுக்கு வரல. ஸோ அதை என்ன குழப்புற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெப் போர்ட்டல் ஓப்பன் ஃபார் த ஹால் டிக்கெட் அண்ட் அட்டெண்டன்ஸ் ஷீட்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எலிஜிபிள் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் வாங்கின காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலே வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நேம் லிஸ்ட்டே வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன். சரி ப்ரோ, இதை வந்து நாங்கள் அப்டேட்லேயே பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டியூஷனுக்கு, அதாவது உங்கள் காலேஜுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் காலேஜுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் வந்து அதாவது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ஷீட்டும் வந்து சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி எலிஜிபிள் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் எங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் கால் பண்ணியோ இல்லை நீங்கள் எக்ஸாம் போகிறப்பயே வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் காலேஜ்க்கே வந்துடும். மேக்ஸிமம் வந்து இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இருக்காது. ஏன்னா காலேஜில் நீங்கள் கேட்டிங்க இல்லை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ வர இதான் அப்டேட். நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதனால ஒரு வீடியோ பண்ணேன். இல்லைனா ஜஸ்ட் இதை நோட்டிஃபிகேஷனாகவே நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி யூடியூப்பில் மட்டும் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.